வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட வந்திருக்கேன். இன்றைக்கி சூப்பரான ரசம் தான். இந்த ரசம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கிளைமேட்டு மழை வர்றது போது இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு ரசம்னே சொல்லலாம். ஆமாங்க, இதில் நம்ம சேர்க்க போகிற பொருளெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் மஞ்சத்தூள், பெருங்காயம், 2 தக்காளி, ஒரு சின்ன கோழி குண்டு அளவு புளி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். புளியை தனியாக கூட வச்சுக்கலாம், இல்லை இது கூடிய கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சு இறக்கிக்கோங்க. ஒரு 2-3 விசில் விட்டே வச்சு இறக்கிக்கோங்க. நல்லா குழஞ்சி வரட்டும். அந்த இறக்கி வச்சதை பாருங்கள். பார்த்து கையில் மத்தில் போட்டு கடைய முடிஞ்சால் கடைஞ்சிக்கோங்க. இல்லை திரியாகவே இருக்குன்னா மிக்சியில் ஆறினோன்னா ஒரு பல்ஸ் மோடு வச்சு எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டுட்டு இது கூடயே நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோன்னா காஞ்ச மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், பூண்டு, இது எல்லாத்தையுமே எடுத்துக்க போகிறோம். எடுத்து அது தனியாக வச்சுக்கோங்க. இந்த கரைசலை ரெடி பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா கை நிறைய எடுத்து போடுங்க. வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசம் ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா எப்போ வச்சாலுமே ரசம் வைக்கணுன்னா நீங்கள் இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ரசம். இதில் உப்பெல்லாம் கூட போட்டு இது பண்ணிவிடுங்க. உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது இல்லாமல் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து தாளிப்பு போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுருங்க. நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. சும்மா பூண்டை ஒரு திருப்பிட்டு உடனே அந்த கரைசலை எடுத்து ஊற்றிடலாம். ரொம்ப நேரம் பூண்டை திருப்பினா டேஸ்ட் மாறிடும். ரொம்பலாம் வதக்க வேண்டியதே கிடையாது. அவ்வளோதாங்க. இந்த ரசம் அப்படி ஒரு வாசனை வரும் பாருங்கள், அந்த மாதிரி வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தனியாவோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ரசம். ரொம்ப காரமாகவும் இருக்காது, ரொம்ப இதுவாகவும் இருக்காது. சூப் குடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஒரு பருப்பு சூப்புன்னே கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ரசம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்காலாம் வச்சுக்க வேண்டாம். நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றி கொதிக்க விடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிற டைமு இப்போ இந்த மாதிரிலாம் வச்சு சூடாக கொடுங்க. அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க. கலந்து விட்டுருங்க. எப்படி இருக்குது பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். ஒரு தட்டு சோறுனாலும் கடன்னு அள்ளி எடுத்து சாப்பிட்டுடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நுரக்கட்டி கொதி வரும்பொழுது நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, மிளகு, சீரகம், தனியா, அதை போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, நான் கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த பொடியை போட்டு அப்படியே இறக்கி மூடி வச்சுட்டு ஒரு சூடாக சாதத்தை ஒரு குழியாக இருக்கிற மாதிரி ஒரு தட்டில் போட்டு அப்படியே எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. எப்போ வந்தாலும் அந்த ரசம் வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் எல்லாம் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் இந்த சேனலில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனி கண்டினியூவாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உப்பு புளி காரம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக இந்த ரசத்தை ஒரு முறை நீங்கள் வச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். திருப்பி ஊற்றிக்கலாம். இது கூட அப்படியே சூடாக தட்டில் சாதம், அது மேலே நல்லா ஒரு 4-5 கரண்டி ரசம், இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் அபாரமாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ரசம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முறையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பாய்.